தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்னு அடிச்சுக்கினாங்க தவிர எங்கேயும் காவால கூட தாமரை மலர்ல. சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைஞ்சாவே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மத்தியில் அமைச்சராகிடலாம். உதாரணத்துக்கு எல் முருகன். ஒருவேளை அவங்களுக்கு தெரியும் நம்ம என்னதான் விழுந்து விழுந்தும் பிறந்தாலும் நம்ம உடம்புல ஒற்றை ஒன்று தான் ஒட்டும், அதனால திமுக எல்லாம் போகிறது உண்மையான வெற்றி, எதுக்கு நம்ம வேலை செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த சதவீதம் ஓட்டு தான் இப்படி திரும்பி இருக்கு. அதிமுக ஓட்டு தான் பிஜேபிக்கு போயிருக்குதே தவிர திமுகவோ அதனுடைய கூட்டணி சதவீதமோ எந்த வச்சும் பாதிக்கல. ஆனால் இப்போ நடக்க போகிற ஆட்சி தான் உண்மையிலே ரெட்டை இன்ஜின் ஆட்சி. ஒரு பக்கம் நிதிஷ்குமார் இருப்பார் ஒரு இன்ஜினு, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் இழுத்துக்குன்னு நட்டாற்றில் போய் நிற்கும் போது ஒரு இன்ஜினை இந்த இன்ஜினை கைட்டின்னு போயிடும். இந்த நட்டாற்றில் நிற்கிற இந்த ரயில் பொட்டி இருக்கிற மோடி என்ற ரயில் பொட்டி இறங்கி கரையே ஏற முடியாது, வெளியே வர முடியாது, ஆற்றுல தான் குதிக்கணும். இது நாட்கள் எண்ணப்படுகிற ஆட்சி தான்.